நிதி அமைச்சர் அவர்கள் 2 வருட காலம் வாய்ப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு? தமிழ்நாட்டு நிதிநிலையை சரி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆண்டு காலம் கால அவகாசம் கேட்டிருக்காரு. அவர் 2 ஆண்டு காலத்தில் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டோட நிதிநிலையை சரி பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த ஒரு வருஷம் முடியும் போது அது 12 லட்சம் கோடியாக அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு வரும்போது, தன்னோட ஆட்சி காலத்தை திரு விஜய் அவர்கள் முடிக்கும் போது தமிழ்நாட்டோட கடன் தொகை 20 லட்சம் கோடி ஆகியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது தான் இப்போ வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக இலவச திட்டங்களை அறிவித்தாங்க, கடன் தொகை அதிகமாச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, கடன் தொகை அதிகமாச்சு. திமுக அறிவித்த இலவச திட்டங்களை விட அதிமுக அறிவித்த இலவச திட்டங்களை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க இலவச திட்டங்கள்ன்றது 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, பல மடங்குக்கெல்லாம் பல மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால 5 ஆண்டு காலம் முடிஞ்சு 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்காமல் கடநாடு சட்டமன்ற தேர்தலாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.